ஹலோ மக்களே, அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மேக் பண்ணியிருக்க இந்திய அரசியலமைப்பு, அதாவது பாலிட்டி புக்கோட ரிவ்யூ தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைய தேதியில், அதாவது ஜனவரி 26, 1950 தான் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது. இதே தேதியிலேயே அந்த புக்கோட ரிவ்யூவும் பார்க்க போகிறோம். கரெக்டாக அமைஞ்சிருக்கு. நம்ம டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், ரயில்வே எக்ஸாமாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு படிக்க சொல்கிற ஜென்ரல் ஸ்டடீஸ் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பாலிட்டி தான் போட்டிருப்போம். இப்போ ஆர்ஆர்பி குரூப் டிக்கான அட்மிஷன் இப்போ போயிட்டுருக்கு. அதுலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு பாலிட்டி தான் படிக்க சொல்லியிருக்கோம். அதே மாதிரியே குரூப் 4க்கான கிளாஸஸுமே இப்போ கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயுமே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு பாடம் தான் படிப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு படிக்கிறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கும் கூட. எந்த எக்ஸாம்லையுமே குறைஞ்சது 10 கொஸ்டினாவது கேட்டுருவாங்க. எல்லாத்துக்குமே கரெக்டாக ஈஸியாக ஆன்சர் பண்ணுற டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அரசியலமைப்பு தான். அதனால தான் நம்ம அந்த அரசியலமைப்பு டாபிக்கே ஃபஸ்ட்டு கொடுப்போம். அதனால் இந்த வீடியோவில் அரசியலமைப்பு புக்கோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து ஒவ்வொரு ஜிஎஸ் புக்கோட ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். அதாவது ஜென்ரல் சயின்ஸோட ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு புக்கோட மெட்டீரியலுமே நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். ரயில்வே எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே அந்த மெட்டீரியல் எல்லாமே மேக் பண்ணியிருக்கோம். இந்த இந்திய அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக ஒரு 37 டாபிக் உண்டு. ஓகேவா? 37 சாப்டர்ஸாக பிரிச்சிருக்கோம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறதா இருந்தாலும் சரி, ரயில்வேக்கு படிக்கிறதா இருந்தாலும் சரி, அரசியலமைப்பு சேம் தான். டிஎன்பிஎஸ்சிக்கு ஸ்கூல் புக்ஸும் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இந்த அரசியலமைப்பும் படிக்கணும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு அரசியலமைப்புக்கு தான் அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த மெட்டீரியல் மேக் பண்ணியிருக்கோம். ரயில்வேக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் சோர்ஸ் தான். இந்த புக்கை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். என்டிபிசியாக இருக்கட்டும், குரூப் டியாக இருக்கட்டும், மற்ற ரயில்வேயோட எந்த எக்ஸாமாக இருக்கட்டும், அரசியலமைப்புலேருந்து கொஸ்டினாக்கா கண்டிப்பாக இந்த புக்கில் தான் கேட்பாங்க. இந்த புக் ரயில்வேக்கும் யூஸ் ஆகும், எஸ்எஸ்சிக்கும் யூஸ் ஆகும், டிஎன்பிஎஸ்சிக்கும் யூஸ் ஆகும், டிஎன்எஸ்ஆர்பி, யூபிஎஸ்சி லெவல் வரைக்குமே இந்த புக் படிக்கலாம். அந்த அளவுக்கு தரமாக தான் மெட்டீரியல் மேக் பண்ணியிருக்கோம். அந்த சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட ஸ்டடி பிளான்லேயே கொடுத்துருப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வரலாற்று பின்புலம், அதாவது அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், அந்த அரசியலமைப்பு உருவாகிறதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர் காலகட்டத்திலேருந்து எப்படி வளர்ந்தது, ஒவ்வொரு சட்டங்களாக, அந்த சாசன சட்டங்கள் ஆரம்பித்து, அந்த ஒழுங்குமுறை சட்டங்கள் ஆரம்பித்து, அப்படியே ஒவ்வொரு சட்டங்களாக எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி. அடுத்து இந்திய அரசியலமைப்பின் உருவாக்கும், அதாவது அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கி என்னென்ன கூட்டங்கள்லாம் வச்சு எந்தெந்த மாதிரி உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றி படிக்கணும். அடுத்து அரசியலமைப்போட முக்கிய அம்சங்கள், நம்ம அரசியலமைப்போடது, அதாவது மற்ற நாட்டோட அரசியலமைப்புக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம். நம்மளுக்கு தான் பார்த்திங்கன்னா மிக நீண்ட அரசியலமைப்பு. எந்தெந்த சோர்ஸ்லேருந்து ஒரு சட்டமும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நாட்டிலேருந்து கடன் வாங்கின மாதிரி ஒரு இதுலேருந்து காப்பி பண்ணியிருப்பாங்க. எந்தெந்த நாட்டிலேருந்து காப்பி பண்ணாங்க, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தேசிய சின்னங்கள் என்னென்ன, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கில் படிக்கணும். அடுத்து அரசியலமைப்போட முகப்புரை. ஓகேவா? அந்த முகப்புரைக்குன்னு தனியாக ஒரு டாப்பிக்கே உண்டு. அந்த முகப்புரையில் இருக்கிற முக்கியமான வார்த்தைகள்லாம் எப்போ ஜாயின் பண்ணாங்க, அதில் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணாங்க, அதை பற்றின வழக்குகள். ஏன்னா முகப்புரையை சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி தான் சுப்ரீம் கோர்ட்டில் நிறைய கேஸ்லாம் நடக்கும். அதை பற்றிலாம் படிக்கணும். மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் படிக்கிறீங்கன்னா அந்த வழக்குகள் பற்றிலாம் அதிகமாக கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ்லேருந்து நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த கேசவானந்த பாரதி வழக்கு, பெருபாரி வழக்கு, எல்ஐசி வழக்கு அப்படின்னு சொல்லி நிறைய வழக்குகள் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி உச்சநீதிமன்றம் என்னென்னலாம் தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அதை படிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், என்னென்ன யூனியன் பிரதேசங்கள், என்னென்ன மாநிலங்கள்லாம் எப்போ உருவானுச்சு, அதற்கான விதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி, அதுக்கேற்ற மாதிரியான கேசஸ் என்னென்ன, அதை பற்றிலாம் படிக்கணும். அடுத்து குடியுரிமை, சிட்டிசன்ஷிப்போட ஆர்டிகல் என்னென்ன, அது மட்டும் இல்லாமல் சிட்டிசன்ஷிப் வாங்கணுன்னாக்கா என்னென்ன நமக்கான எலிஜிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, என்ஆர் ஐயா இருப்பாங்க, அவங்களுக்குலாம் என்னென்ன எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையுமே படிக்கிறது தான் இந்த குடியுரிமை டாபிக். அடுத்து அடிப்படை உரிமைகள், ஹியூமன் ரைட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் தான் அதிக கொஸ்டின் வரும். ஓகேவா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து தான் அதிக கொஸ்டின் வரும். அதில் என்னென்ன கேஸ்லாம் போட்டாங்க, அதற்கோட ஆர்டிகல் என்னென்ன, சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு உரிமைகளாக வரும். அது எல்லாத்தையுமே படிக்கணும். அவசர கால நெருக்கடி நிலையில் என்னென்ன உரிமைகள்லாம் நிப்பாட்டுவாங்க, எதெல்லாம் நிப்பாட்ட முடியாது, அதுக்கேற்ற மாதிரியான வழக்குகள் எல்லாத்தையுமே பார்க்கணும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகள். அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி அதோட கோட்பாடுகள், சம ஊதியத்துக்கு சம உரிமை, காந்திய கோட்பாடு அப்படின்னு சொல்லிலாம் பிரிச்சிருப்பாங்க. அதற்கேற்ற மாதிரியான வழக்கு. இந்த அடிப்படை உரிமைக்கும் இந்த அரசியல் நெறிமுறை கோட்பாடுக்கும் என்னென்ன வித்தியாசம். அடுத்து பார்த்திங்கன்னா அடிப்படை கடமைகள், அது ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதில் என்னென்ன அடிப்படை கடமைகள் இருக்குது, அந்த 11 கடமைகள், அதில் என்னென்ன ஆக்ட் ஜாயின் பண்ணாங்க, அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையுமே படிக்கணும். அடுத்து அரசியலமைப்பு திருத்த சட்டங்கள், அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இப்போ வரைக்கும் எத்தனை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த குட்டி அரசியலமைப்புன்னே சொல்லுவாங்க. 1976 42nd அமெண்ட்மெண்ட், அதில் என்னென்னலாம் பண்ணாங்க. 44th அமெண்ட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி முக்கியமான அமெண்ட்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் எல்லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டுமே இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடுகளின் பரிமாண வளர்ச்சி, இந்த அரசியலமைப்புலாம் எப்படி வளர்ந்தது அப்படின்னு சொல்லி அதோட பரிமாண வளர்ச்சி.
பாராளுமன்ற மற்றும் கூட்டாட்சி அமைப்பு. அதாவது நம்ம நாடு வந்து பாராளுமன்ற அமைப்பு. இப்போ அமெரிக்கா வந்து அதிபர் தேர்தல் அப்படின்ற மாதிரி வைப்பாங்க. இதுக்கு என்னென்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி அந்த சிறப்பம்சங்கள்லாம் இதில் படிக்கணும். அடுத்து மத்திய மாநில உறவுகள், சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், அந்த மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படின்னு சொல்லி சில பவர் எல்லாமே பிரிச்சிருப்பாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையுமே படிக்கணும். மாநிலங்களுக்கு இடையேயான உறவுகள், ஓகேவா, இன்டர் ஸ்டேட் ரிலேஷன், அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்குமே பிரச்சனை ஆனிச்சுன்னா என்னென்ன மாதிரிலாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதற்கான குழுக்கள், தீர்ப்பாயங்கள் அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா நமக்கும் கேரளா, கர்நாடகாக்கெலாம் தண்ணி பிரச்சனை அடிக்கடி வரும். அந்த நதிநீர் பிரச்சனைக்கெலாம் என்னென்ன தீர்ப்பாயங்களாக வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி அது என்னென்ன ஸ்டேட்டுக்கு இடையில நம்ம மட்டும் தான் நோட் பண்ணுறோன்னு இல்லை, மற்ற ஸ்டேட்டுக்கான பிரச்சனைகளும் இருக்கும். அது எல்லாத்தையுமே சேர்த்து படிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நெருக்கடி நிலை விதிகள், எமர்ஜென்சி ஆக்ட், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 352, 356 அப்படின்னு சொல்லி அந்த விதிகள்லாம் வரும். அதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவா, நடைமுறைப்படுத்துறது வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்கும். எவ்வளோ காலம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, அந்த இதை நடைமுறையில் இருக்கிறப்ப என்னென்ன விதிகள்லாம் செல்லுபடி ஆகும், என்னென்னலாம் நடக்கும், அது எல்லாமே படிக்கணும். அடுத்து குடியரசுத் தலைவர், ஆளுநர். நீங்கள் படிக்கும்போதே அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரையும் ஆளுநரையும் கம்பேர் பண்ணி தான் படிக்கணும். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு குடியரசுத் தலைவர், ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆளுநர். அந்த ஆர்டிக்கலை சேமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரே மாதிரியே வரும். அவங்களோட பதவிக்காலம், அவங்களோட எலிஜிபிலிட்டி என்னென்ன, எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, எப்படி அவங்கள பதவியில் வந்து தூக்குறாங்க அப்படின்னு சொல்லிலாம் படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டோ பவர், தூக்கு தண்டனையை ரத்து பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு தான் வந்து. அதுக்கேற்ற மாதிரியான ஆர்டிக்கல் கம்பேர் பண்ணி படிக்கிறது, அது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கம்பேர் பண்ணி டேபிள் போட்டு கொடுத்துருப்போம் நம்மளோட மெட்டீரியலில். அதே மாதிரி துணை குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவருங்கிறது ஒரு தனியான ஒரு பதவி மாதிரி. ஏன்னா சென்ட்ரலுக்கு தான் உண்டு, ஸ்டேட்டில் வந்து துணை ஆளுநர் அந்த மாதிரிலான பதவியெல்லாம் கிடையாது. அது வந்து யூனியன் பிரதேசங்களுக்கு வேணால் துணைநிலை ஆளுநர்னு வச்சுருப்பாங்க, ஸ்டேட்டுக்கு வந்து துணை ஆளுநர்லாம் கிடையாது. அதனால் அவருக்கான பவர் என்னென்ன, குடியரசுத் தலைவர் இல்லாதப்போ இவர் எப்படி ஆட்சி பொறுப்பு எடுத்து பண்ணுவார், அந்த மாதிரிலாம் பார்க்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா பிரதமர் மற்றும் முதலமைச்சர், இதுவும் பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணி தான் படிக்கணும். சென்ட்ரலுக்கு வந்து பிரதமர், ஸ்டேட்டுக்கு வந்து முதலமைச்சர். அவங்க வந்து குடியரசுத் தலைவருக்கும் கேபினெட் மினிஸ்டருக்கும், அதாவது அது வந்து பிரதமர், ஆளுநருக்கும் நம்மளோட ஸ்டேட் கேபினெட் மினிஸ்டருக்கும் இடையில ஒரு பாலமாக வந்து முதலமைச்சர் செயல்படுவாங்க. அவங்களோட ஆர்டிக்கல் என்னென்ன பவர் அப்படி எல்லாமே படிக்கணும். அடுத்து மத்திய மற்றும் மாநில அமைச்சர்களுக்குள்ள அந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ், ஓகேவா, அவங்களோட பதவிகள் எத்தனை இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் படிக்கணும். அடுத்து பாராளுமன்ற முறை, ஓகேவா, மேலவை கீழவை அப்படின்னு சொல்லி எத்தனை உறுப்பினர்கள் இருக்கலாம், அதோட அவை கூட்டம் என்னென்ன அப்படின்னு சொல்லி, இந்த பாராளுமன்ற செயற்குழு என்னென்ன செயற்குழுக்கள், அந்த நடைமுறைப்படுத்துறதுக்கான செயற்குழுக்கள், அந்த அவை நேரம், என்னென்ன மாதிரியான மசோதாலாம் நிறைவேற்றுவாங்க, பண மசோதா, அது மாதிரிலாம் பார்க்கணும். அடுத்து அந்த கொறடா, அது எல்லாமே சேர்ந்து பார்க்குறது தான் இந்த பாராளுமன்றம் எல்லாமே. அடுத்து மாநில சட்டமன்றம், பாராளுமன்றம் எப்படி அதே மாதிரி மாநிலத்தில் மாநில சட்டமன்றம், அதோட அவை நேரம், அந்த கேள்வி நேரம், அது எல்லாத்தையுமே பார்க்கணும். அடுத்து கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு உச்ச நீதிமன்றம் தான், அதோட பவர்ஸு, அந்த நீதி பேராணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஆட்கொணர்வு நீதி பேராண்மை, அந்த மாதிரி அந்த நீதி பேராண்மை எல்லாமே படிக்கணும். அடுத்து உயர்நீதிமன்றம், அதுக்கு கீழே உயர்நீதிமன்றம், எத்தனை ஜட்ஜஸ் இருப்பாங்க, எத்தனை உயர்நீதிமன்றம் இருக்குது, அதனால் உறுப்பினர்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லலாம் பார்க்கணும். அடுத்து கீழ்நிலை நீதிமன்றங்கள், டிவிஷனல் கோர்ட்டு, அந்த லோக் அதாலத்து, நடமாடும் நீதிமன்றங்கள்லாம் உண்டு, அதை பற்றிலாம் படிக்கணும். அடுத்து தீர்ப்பாயங்கள், அதாவது அந்த நிர்வாகத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கான குழுக்கள் மாதிரி தீர்ப்பாயங்கள், அதை பற்றிலாம் பார்க்கணும். அடுத்து பஞ்சாயத்துகள், லோக்கல் பஞ்சாயத்து, அதோட ஆர்டிக்கல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பஞ்சாயத்து நகராட்சிலாம் அந்த அட்டவணையில் சேர்த்தது, அதோட அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு, அதோட பவர்ஸ் என்னென்ன, யார் இம்பார்ட்டன்ட், எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் பார்க்கணும். அதே மாதிரி தான் நகராட்சிக்கும். அடுத்து பட்டியலின மற்றும் பழங்குடியினர் பகுதிகள், அந்த ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், அவங்களுக்கான ஆணையமாக இருக்கட்டும், அவங்களுக்கு என்னென்ன வசதிகள், அந்த மாதிரி சிறப்பு சலுகைகள், அதை பற்றிலாம் பார்க்கணும். அடுத்து சில மாநிலங்களுக்கான சிறப்பு விதிகள், சில மாநிலங்களுக்குன்னு வந்து சிறப்பு விதிகளே உண்டு. அவங்க வந்து நம்ம இந்தியாவோட ஆட் ஆகிறப்பயே சில சிறப்பு விதிகள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் என்னென்ன, சில அந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சில பிரச்சனைலாம் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு ஒரு தடவை ரெனியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான சிறப்பு விதிகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகள், ஓகேவா, கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, அந்த மாதிரி, ஓகேவா, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கார்பரேஷன், அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் என்னென்ன விதிகள், அந்த மாதிரி அரசியலமைப்பு சார்ந்தது. அரசியலமைப்பு சாராத அமைப்புகள்லாம் உண்டு, ஓகேவா, அந்த சிபிஐ, இந்த மாதிரி நிதி ஆயோக், அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அரசியலமைப்பு சாராத அமைப்புகள். அதெல்லாம் எப்படி அதோட பவர்ஸ் என்னென்ன, எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, எத்தனை உறுப்பினர்கள். அடுத்து கூட்டுறவு சங்கங்கள், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், அதோட ஆர்டிக்கல் என்னென்ன, அதோட பவர்ஸ் என்னென்ன. அடுத்து கட்சி தகவல் தடை சட்டம், ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
எப்படி செலக்ட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு கட்சிக்கு மாறினா அவங்கள கட்சி விட்டு தூக்குவாங்க அப்படின்னு சொல்லிலாம் அந்த பவர் விட்டு தூக்குறது அதை பற்றிலாம் பார்க்கணும். அடுத்து அலுவல் மொழி, எத்தனை அலுவல் மொழிகள் இருக்குது, எது நம்மளோட நேஷ்னல் மொழி, அது மட்டும் இல்லாமல் செம்மொழிகள் அந்தஸ்லாம் எப்படி கொடுப்பாங்க, என்னென்ன எலிஜிபிலிட்டி அதுக்கு வேணும், அதை பற்றிலாம் இந்த அலுவல் மொழியில் படிப்போம். அடுத்து அரசியலமைப்போட அட்டவணைகள், அந்த 12 அட்டவணை, அந்த 12 அட்டவணைக்குள்ளே தான் இந்த ஆர்டிகல் எல்லாமே வரும். அந்த 12 அட்டவணை என்னென்ன, புதுசாக என்னென்ன ஜாயின் பண்ணாங்க, எந்த அட்டவணையை தூக்குனாங்க, அதை பற்றிலாம் படிக்கணும். அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசின் அதிகாரிகளின் முன்னுரிமை வரிசை. இதில் வந்து அதிகமாக கொஸ்டின் கேட்க மாட்டாங்கனாலும் இது வந்து ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது பவர் வைஸாக ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர் தான், அவர் கீழே யார் யார் பவர் அப்படியே ஒரு பவராக குறைஞ்சி வந்து ஈக்குவல் பவராக ஒருத்தவங்களுக்கு நிகரான பவர் என்னென்ன, ஸ்டேட்டில் எப்படி, சென்ட்ரலில் எப்படி அப்படின்னு சொல்லி அந்த பவர் வரிசை பார்த்துக்கணும். யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாக்கா இந்த கடைசி டாபிக் வேணால் யூஸ் ஆகும். மற்றபடி அதுலேருந்து கொஸ்டின்ஸ் அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க. மற்ற 36 டாபிக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாத்தையுமே தான் இந்த மெட்டீரியலில் கொடுத்துருப்போம். அப்படியே வரலாற்று பின்புலத்தில் ஆரம்பித்து என்னென்ன சட்டங்கள்லாம் வந்திருந்தது அது எல்லாத்தையுமே பார்ப்போம். இந்த மெட்டீரியல் பற்றி சும்மா ரிவ்யூ பார்க்கறனாலே கிட்டத்தட்ட மணிக்கணக்காக பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்போட உருவாக்கம், டேபிள் போர்டு இந்த மாதிரி கொடுத்துருப்போம். அரசியல் நிர்ணய சபை அந்த கூட்டம் ஆரம்பித்ததுலேருந்து என்னென்ன மாதிரிலாம் வந்திருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு இதாக கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, 1950 இதே தேதியில் 1950 தான் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்துக்கிட்டாங்கன்னா நவம்பர் 26 ஏற்றுக்கிட்டாங்க. அந்த ஏற்றுக்கிட்டப்பே சில சட்டங்கள்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் என்னென்ன, எது இந்த குடியரசு திருவிழா அன்னைக்கு வந்தது அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையுமே பார்க்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்போட முக்கிய அம்சங்கள், நம்மளுக்கு தான் பார்த்திங்கன்னா மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு, அதுக்கு என்னென்ன ரிவ்யூலாம் சொன்னாங்க ஒவ்வொருத்தவங்க அந்த மாதிரிலாம் பார்க்கணும். அடுத்து அதோட தேசிய சின்னங்கள், எங்கெங்கிருந்து ஒவ்வொரு சட்டமாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி, பிரிட்டிஷ் அரசியலமைப்புலேருந்து என்னென்ன, அமெரிக்க அரசியலமைப்புலேருந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்க்கணும். அடுத்து தேசிய சின்னங்கள், நம்மளோட தேசிய கொடி, தேசிய சின்னம், அது மட்டும் இல்லாமல் தேசிய கீதம், தேசிய பாடல், அதை பற்றிலாம் படிக்கணும். அது எல்லாமே இந்த டாப்பிக்கில் வரும். அடுத்து பார்த்திங்கனாக்கா அரசியலமைப்போட முகப்புரையை பற்றி அதில் என்னென்ன மாற்றினாங்க அப்படின்னு சொல்லி, மெயினாக அதோட கேஸ், அந்த கேஸ் எல்லாமே எப்படி மாறுனுச்சு, ஒவ்வொரு தீர்ப்பு என்ன கொடுத்தாங்க உச்சநீதிமன்றத்தில். இங்கே பார்த்திங்கன்னா பெருபாரி யூனியன் வழக்கு, கேசவானந்த பாரதி வழக்கு, எல்ஐசி ஆஃப் இந்தியா வழக்கு, அதுக்கு உச்சநீதிமன்றத்தோட கருத்து, இது எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கணும். அடுத்து பார்த்திங்கனாக்கா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், அதோட ஆர்டிக்கல், ஓகேவா. ஃபஸ்ட் எடுத்தோடனே அதோட விதிகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு விதிகளுக்கு ஏற்ற மாதிரி என்னென்னலாம் மாறுனுச்சு, ஒவ்வொரு ஸ்டேட்டும் எப்போ ஜாயின் பண்ணாங்க, ஓகேவா. அந்த புதுசாக உருவாக்கப்பட்ட ஸ்டேட் 1956 ஆரம்பித்து கடைசியாக அந்த தாத்ரா நாகர் ஹவேலி யூனியன் பிரதேசமாக மாற்றினது 2020 வரைக்கும் அப்டேட்டாக இப்போ வரைக்கும் நடந்தது எல்லாத்தையுமே கொடுத்துருப்போம். அது எல்லாத்தையுமே இந்த சாப்டரில் படிப்போம். அடுத்து குடியுரிமை, சிட்டிசன்ஷிப், அந்த குடியுரிமைக்கு என்னென்ன விதிகள், அடுத்து அந்த குடியுரிமை வெளிநாட்டவராக இருந்தாக்கா என்னென்ன மாதிரி, அந்த என்ஆர்ஐயாக இருந்தாக்கா அது எல்லாமே டேபிள் போட்டு கொடுத்துருப்போம். படிக்கிறதுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது இந்திய வம்சாவளியாக இருந்தாக்கா எப்படி, வெளிநாட்டவராக இருந்தாக்கா என்னென்ன மாதிரி, அது எல்லாத்தையுமே பார்க்கணும். அடுத்து அடிப்படை உரிமைகள், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஒவ்வொரு உரிமையாக பார்த்துக்கிட்டு வரும். அது எல்லாமே டேபிள் போட்டு படிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சமத்துவ உரிமை, அடுத்து சுதந்திரத்துக்கான உரிமை, அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு உரிமையாக டேபிள் போட்டு படிச்சிங்கனாக்கா ஈஸியாக புரியும். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்ஸ் கூட எடுக்க தேவையில்லை, இதை மட்டும் நீங்கள் அப்படியே படித்தாலே கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், அந்த டிபிஎஸ்பி, அது காந்திய கோட்பாடு தனியாக, இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சமத்துவ நெறிகள் தனியாக, அடுத்து காந்திய நெறிகள் அப்படின்னு சொல்லி அதில் என்னென்ன ஆக்ட் வரும் அப்படின்னு சொல்லி, அந்த கிராம பஞ்சாயத்து இந்த விதி 40 பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் என்னென்ன கேஸ் வந்திருந்தது, இந்த அடிப்படை உரிமைகளுக்கும் டிபிஎஸ்பிக்கும் உள்ள வேறுபாடு என்னென்ன, அதோட உச்சநீதிமன்ற தீர்ப்பு, அந்த கோலக்நாத் வழக்கு, கேசவானந்த பாரதி வழக்கு, அந்த சட்ட திருத்தம் வந்தப்போ எப்படி, மினர்வா மில் வழக்கு, இது எல்லாத்தையுமே படிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா அடிப்படை கடமைகள் எதை வச்சு ஜாயின் பண்ணாங்க, அந்த கடமைகள் என்னென்ன, விதி 51A ஆரம்பித்து 51K வரைக்கும் இருக்கும், ஓகேவா. 51A வரைக்கும் இருக்கும். இதெல்லாம் எப்போ ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அதை எல்லாத்தையுமே படிக்கணும். அது எந்த குழு மூலமாக பரிந்துரைத்தாங்க அப்படின்னு சொல்லி அதை எல்லாத்தையுமே பார்க்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு திருத்த சட்டங்கள், இப்போ வரைக்கும் வந்த அந்த அரசியலமைப்பு திருத்த சட்டங்கள் எல்லாமே இதில் லைனாக கொடுத்துருப்போம். அந்த மொத்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்துலையும் எது இம்பார்ட்டனோ அதை மட்டும் படிச்சுக்கலாம். அப்படின்னா எல்லாத்தையுமே கூட படிச்சுக்க முடியும். கரெக்டாக அது ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் நீட்டிப்பாங்க. சில ஸ்பெஷலாக இடஒதுக்கீடு எல்லாத்தையுமே 2030 வரைக்கும், அந்த 104வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வரைக்குமே இதில் கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கனாக்கா அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடுகளின் பரிமாண வளர்ச்சி எந்தெந்த மாதிரி வளர்ந்தது, அதற்கான வழக்குகள், சங்கர பிரசாத் வழக்கு, கோலக்நாத் வழக்கு, அதோட தீர்ப்புகள் என்னென்ன. அடுத்து பார்த்திங்கன்னா பாராளுமன்ற கூட்டாட்சி அமைப்பு, இப்படியே கம்பேர் பண்ணி பாராளுமன்ற அரசாங்கத்துக்கும் அமெரிக்க அதிபர் அரசாங்கத்துக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அதை எல்லாத்தையுமே கம்பேர் பண்ண மாதிரி டேபிள் போட்டு கொடுத்துருப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா மத்திய மாநில உறவுகள், சென்ட்ரலில் என்னென்ன, ஸ்டேட்டில் என்னென்ன, அந்த நிதி உறவுகள் என்ன மாதிரி, அடுத்து நிர்வாக உறவுகள் எப்படி, சட்டமன்ற உறவுகள் எப்படின்னு 3 விதமாக.
அடுத்து பார்த்திங்கன்னா மாநிலங்களுக்கு இடையான உறவுகள், அதோட தீர்ப்பாயங்கள். ஓகேவா, என்னென்ன மாதிரி அதுக்கான தீர்ப்பாயம் வச்சுருந்தாங்க. கிருஷ்ணா நதி நீர், கோதாவரி நதி நீர், இந்த மாதிரி ஒவ்வொரு தீர்ப்பாயம், காவிரி நதி நீர் தீர்ப்பாயம் என்னென்ன ஸ்டேட்டுக்கு இடையில என்னென்ன இயரில் அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையுமே பார்க்கணும். அந்த தீர்ப்பாயங்கள், அதற்கான குழுக்கள் என்னென்ன குழுலாம் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி. அடுத்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர், ஆளுநர், அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணியே படிக்கணும். இந்த மாதிரி டேபிள் போட்டு கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ஆர்டிகல் படிக்கிறதுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வரைக்கும் யாரெல்லாம் குடியரசுத் தலைவராக இருந்தா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி துணை குடியரசுத் தலைவர் லிஸ்ட்டையும் பார்க்கணும், பிரதமர் லிஸ்ட்டையும் பார்க்கணும், யாரெல்லாம் பிரதமராக இருந்தா அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஆர்டிகளை கம்பேர் பண்ணி குடியரசுத் தலைவரோட விதிகள், ஆளுநரோட விதிகளை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக புரியும். மாநில ஆளுநராக அவங்களோட தேர்தல் எந்தெந்த மாதிரி, அதோட பதவிக்காலம் எப்படி, பதவிக்காலம் என்னென்ன, யார் நியமனம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டிகல் எல்லாத்தையுமே படிக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா துணை குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவரோட விதிகள் என்னென்ன, அவரோட பவர் என்னென்ன, யாரெல்லாம் துணை குடியரசுத் தலைவராக இது வரைக்கும் இருந்தா அப்படின்னு சொல்லி அதோட பட்டியல். அடுத்து பார்த்திங்கன்னா பிரதமர், முதலமைச்சர் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி, பிரதமரையும் முதலமைச்சரையும் கம்பேர் பண்ணி ஒரே ஒரு விதி தான் வரும். ஆனால் யாரால் நியமித்தாங்க, என்னென்ன மாதிரி பவர் எல்லாமே காமனாக இருக்குது, அவங்களோட சம்பளம் என்னென்ன, அது எல்லாத்தையுமே பார்க்கணும். இது வரைக்கும் பிரதமராக இருந்தவங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சீஃப் மினிஸ்டராக இருந்தவங்கள பார்க்கணும். அது வந்து டிஎன்பிஎஸ்சி தான் கேட்பாங்க. சென்ட்ரலில் அந்த அளவுக்கு ஸ்டேட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ரயில்வே எஸ்எஸ்சியில் தான். நம்மளோட டிஎன்பிஎஸ்சிலுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த முதலமைச்சர் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்லாம் வந்தது கிடையாது. அடுத்து மத்திய மாநில அமைச்சர்கள் குழு என்னென்ன குழுலாம் வச்சுருந்தாங்க, அதற்கான கமிட்டி என்னென்ன அப்படின்னு சொல்லலாம் பார்க்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா பாராளுமன்ற முறை, பாராளுமன்றத்தோட அமைப்பு, எவ்வளோ பேர் இருக்கணும், எந்தெந்த மாதிரிலாம் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அதோட அவை பற்றின குறிப்புகள் எல்லாமே இருக்கும். ஓகேவா, என்னென்னலாம் மசோதா நிறைவேற்றினாங்க, எப்படி நிறைவேற்றுவாங்க, அந்த நிதி மசோதா, அந்த பண மசோதா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சபாநாயகர் பற்றி அது எல்லாத்தையுமே பார்க்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா பாராளுமன்ற செயற்குழு, பாராளுமன்றத்தில் என்னென்ன செயற்குழு என்னென்ன நிர்வாகத்துக்காக வச்சாங்க அப்படின்னு சொல்லி அதோட செயற்குழுக்கள். அடுத்து பார்த்திங்கன்னா மாநில சட்டமன்றம், அதோட விதிகள் என்னென்ன, அந்த சட்டப்பேரவை, மேலவை, எந்த இதுக்கெலாம் மேலவை உண்டு, எந்தெந்த ஸ்டேட்டுக்கு உண்டு, அதோட பதவிக்காலம் என்னென்ன, எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, அதோட அவைகள் பற்றி, அதோட மசோதாக்கள் பற்றி அது எல்லாத்தையுமே படிக்கணும் மாநில சட்டமன்றங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம், உச்சநீதிமன்றத்தோட பவர் என்னென்ன, அந்த நீதி பேராணைகள், அந்த ஆட்கொணர் நீதி பேராண்மை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து உயர்நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் வந்து எந்தெந்த ஸ்டேட்டில் இப்போ வரைக்கும் இருக்குது, எத்தனை உயர்நீதிமன்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் என்னென்ன உயர்நீதிமன்றங்கள், 25 உயர்நீதிமன்றங்களையும் பார்க்கணும். கீழ்நிலை நீதிமன்றங்கள் சொல்லி அதோட ஆர்டிகல் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டே பார்த்துட்டு அதை பற்றி எல்லாமே எப்படி நியமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை எல்லாத்தையுமே பார்க்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா தீர்ப்பாயங்கள், ஓகேவா, அந்த நிர்வாக தீர்ப்பாயம், மற்ற விவரங்களுக்கான தீர்ப்பாயம், அது எல்லாத்தையுமே அதோட ஆர்டிகல் எல்லாத்தையுமே பார்க்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்துகள், பஞ்சாயத்தில் அந்த ரிப்பன் பிரபு தான் பார்த்திங்கன்னா அந்த தல சுயாட்சி, உள்ளாட்சியோட தந்தைன்னு சொல்லுவோம். அந்த விதி 40 ரொம்ப இம்பார்ட்டன்ட், காந்திய கோட்பாடு, அந்த கிராம பஞ்சாயத்து, அதில் என்னென்ன குழுலாம் வச்சுருந்தாங்க, ஓகேவா, பல்வந்த் ராய் மேத்தா குழு என்னென்ன பரிந்துரைகள்லாம் பண்ணாங்க, அசோக் மேத்தா குழு, அந்த மாதிரி அதோட குழு எல்லாமே பார்க்கணும். அடுத்து பார்த்திங்கனாக்கா அந்த பஞ்சாயத்தோட ஆர்டிகல் எல்லாமே, அந்த ஆர்டிகல் எல்லாத்தையுமே பார்க்கணும், அதோட அதிகாரிகள்லாம் எப்படி நியமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அடுத்து நகராட்சிகள், நகராட்சியோட குறிப்புகள் இம்பார்ட்டண்டாக மெயினாக பார்த்திங்கன்னா நம்மளோட சென்னை தான் முதலாக இந்தியாவோட முதல் மாநகராட்சியாக உருவெடுத்தது 1968. அது எல்லாத்தையுமே பட்டியல் போட்டு பார்த்துட்டு அதோட ஆர்டிகல் எல்லாத்தையுமே பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா பட்டியலின பழங்குடியினர் பகுதிகளுக்கான அந்த சிறப்பு விதிகள், அந்த விதிகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையுமே பார்க்குறோம். அடுத்து சில மாநிலங்களுக்கான சிறப்பு விதிகள், என்னென்ன மாநிலத்துக்கு என்னென்ன சிறப்பு விதிகள், மகாராஷ்டிரா, குஜராத்துக்கு என்னென்ன, நாகாலாந்துக்கு என்னென்ன, அடுத்து அசாமுக்கான சிறப்பு விதி, மணிப்பூருக்கானது, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானாக்கானது, இந்த மாதிரி சிறப்பு விதிகள் எல்லாத்தையுமே பார்க்குறோம். சிக்கிம், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் சில இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்டுக்கு சிறப்பு விதிகள்லாம் உண்டு, நம்ம தமிழ்நாட்டுக்குலாம் எதுவுமே கிடையாது. அடுத்து அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகள், அதாவது யூபிஎஸ்சி, மாநில பொதுப்பணியாளர் தேர்வாணையம், அடுத்து பார்த்திங்கனாக்கா தேர்தல் ஆணையம், இதெல்லாமே பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சார்ந்தது, கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது அடுத்து மத்திய தலைமை கணக்கு அதிகாரி சிஏஜி, அந்த தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம், பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம், பழங்குடியினருக்கான ஆணையம் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே பார்ப்போம். ஓகேவா, பிற்படுத்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம், அவங்களோட விதிகள் எப்படி நியமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இந்திய தலைமை வழக்கறிஞர், ஓகேவா, அட்டார்னி ஜெனரல், இந்திய சொலிசிட்டர் ஜெனரல், மாநில தலைமை வழக்கறிஞர், மாநிலத்துக்கான அட்டார்னி ஜெனரல். அடுத்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில், ஜிஎஸ்டி இப்போ ரீசெண்டாக இது பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா அதற்கானது, நிதி ஆணையத்துக்கானது. அடுத்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சாராதது, தேசிய மனித உரிமைகள் ஆணையம், நிதி ஆயோக்லாம் இதில் தான் வரும், மாநில மனித உரிமைகள் ஆணையம், நிதி ஆயோக்கு. அடுத்து மத்திய புலனாய்வுத்துறை, மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம், இதெல்லாமே பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சாராதது. ஓகேவா, தகவல் அறியும் உரிமை சட்டம், ஆர்டிஐ, இது எல்லாத்தையுமே பற்றி இதில் பார்க்கணும்.
அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கூட்டுறவு சங்கங்கள் அதோட ஆர்டிக்கல் என்னென்ன எந்த சட்ட திருத்தம் மூலமாக அதற்கான அந்தஸ்துலாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையுமே பார்க்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா அலுவல் மொழிகள் அதற்கான ஆர்டிக்கல். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அதிலே பார்த்தீங்கன்னா அந்த செம்மொழி அந்தஸ்துலாம் வரும். ஓகேவா, செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழிகள் எப்பப்போ கொடுத்தாங்க, செம்மொழிக்கான தகுதிகள் என்னென்ன மாதிரி இருக்கணும், எவ்வளோ பழமை இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை பற்றிலாம் பார்க்கணும். அடுத்து அரசியலமைப்போட அட்டவணைகள் அந்த 12 அட்டவணைகள். கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா அதிகாரிகளோட முன்னுரிமை அதோட வரிசை அது எல்லாத்தையுமே பார்த்துட்டாக்கா இந்த அரசியலமைப்பே ஓவர். இதான் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு புக்கோட ரிவ்யூ. ரொம்ப ரொம்ப தரமான புக்காகவே இருக்கும். இந்த மெட்டீரியல் படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ரயில்வேக்கு என்னென்ன படிக்கணும் அதோட புக் பற்றிலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து அரசியலமைப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ஜெண்டர் ஸ்டடீஸ் புக்குக்கான ரிவ்யூ எல்லாத்தையுமே பார்ப்போம். இந்த புக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாஸ் பேட்சில் பிடிஎஃபாகவே கொடுத்துருவோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி சாஃப்ட் காப்பி இல்லைனா பிரிண்ட் எடுத்து கூட படிச்சுக்கலாம். அந்த கிளாஸ் பேட்ச் பற்றின டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆர்ஆர்பியோட குரூப் டி, அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, ஆர்ஆர்பியோட என்டிபிசி அதற்கான கிளாஸ் பேட்ச் எல்லாமே இப்போதைக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதிலே பார்த்தீங்கன்னா இந்த ஜெண்டர் ஸ்டடீஸ் மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே இருக்கும். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு எந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க வந்து அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம். ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கோம். மெட்டீரியல் கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். அதோட டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் எல்லாமே கொடுத்துருப்போம். தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.